பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த மாதாவோடு இணைந்து பயணிப்போம், கரங்களை கும்பிடுவோம், ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த மாதாவுக்கு நாம் அர்ப்பணிப்பதின் பக்தி முயற்சியின் 21வது நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த பரிசுத்தமான நாளில் மீட்பின் துவக்க வார்த்தைகளை பற்றி தியானிப்போம். மீட்பின் துவக்க வார்த்தைகள், அது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை தான். மீட்பின் துவக்க வார்த்தைகள். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே என்பதுதான் மீட்பின் துவக்க வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு முடியாது, என்னால் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன் என்று மட்டும் மாதா பதிலுரைத்திருந்தால் மீட்பு மண்ணகத்தில் நிறைவேறி இருந்திருக்கவே முடியாது. அதனால தான் மீட்பின் துவக்க வார்த்தைகள் தான் அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்மோடு என்ற வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை கேட்கறதுக்கு சாத்தானுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. காரணம் இது இந்த இறைவார்த்தை நெஞ்சில் உள் வாங்காமல் இருந்தால், தன்னோட உதரத்தில் உள் வாங்காமல் இருந்தால், இந்த இறைவார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்காமல் இருந்தால் மீட்பர் வந்திருக்க மாட்டார். அப்ப மீட்பர் மண்ணுக்கு வரணுமா? விண்ணகத்திலிருந்து வழங்கப்படுகின்ற அருளை நாம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு நிமிடமும் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நீ செவிமடுக்கும் பொழுது, அந்த வார்த்தை நீ ரிப்பீட்டடாக சொல்லும் பொழுது, விண்ணில் இருக்கிற இறைமகன் இயேசு கிறிஸ்து உன் நெஞ்சுக்கு வருவார், உன் குடும்பத்துக்கு வருவார், உன் அனுதின வாழ்க்கை கடந்து வருவார். அப்போ மீட்பின் துவக்க வார்த்தை ரிப்பீட்டடாக சொல்லும் பொழுது, அது உன் குடும்பத்தில, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன்னுடைய ஊழியத்தில இயேசு கிறிஸ்து கடந்து வருவார். நீ கிறிஸ்துவனுடைய இல்லமாக மாறும், நீ கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கிறவனாக மாறும். அதனால தான் இது சாத்தானுக்கு பிடிக்காத ஜெபம் என்று பைபிள், கத்தோலிக்க திருச்சபையின் மூப்பர்கள், இறைவாக்கினர்கள், புனிதர்கள், இது சாத்தானுக்கு பிடிக்காத ஜெபம். காரணம், இயேசு கிறிஸ்து உன்னில் உருவாகிறார் இந்த இறைவார்த்தை ரிப்பீட்டடாக சொல்லும் பொழுது. அப்போ இந்த இறைவார்த்தை பற்றி தியானிக்கும் பொழுது, தொடக்க நூல்ல 3ஆம் அதிகாரத்தில் 15வது இறைவார்த்தை பற்றி நாம் தியானிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதாவது தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை என்ன வாசிக்கிறோம்? உனக்கும் பெண்ணுக்கும் இடையே, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே நான் வேதனையை, பகைமையை உருவாக்குவேன். உனக்கும் பெண்ணுக்கும் இடையே, அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் இடையே நான் பகையை உருவாக்குவேன். அப்ப இது சொல்லப்பட்ட இறைவார்த்தை தான், எழுதப்பட்ட இறைவார்த்தை தான். பெண்ணுக்கு, உனக்கும் பெண்ணுக்கும் இடையே பகை. அப்ப சாத்தானுக்கும் மாதாவு மீது பயங்கரமான பகையுண்டு. அதனால பரிசுத்த மாதாவே புகழ்ந்து பாடுகின்ற இந்த பாடல் பாடினால் குடும்பங்களின் மீது, நபர்கள் மீது தனக்கு இருக்கிற அதிகாரம் இல்லாமல் போயிடும் என்று சாத்தானுக்கு தெரியும். அதனால தான் ஜெபமாலை சொல்ல வேண்டாம். ஜெபமாலை சொல்றது கடவுள் திட்டத்திற்கு விபரீதமானது என்று தவறான கருத்து நமக்கு பற்று தந்து ஜெபமாலையிலிருந்து, மாதாவிலிருந்து நம்மை விலகுவதற்கு, நம்மை மாற்றுவதற்கு இந்த உலகம், சாத்தான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்.
அப்ப கடவுளோடு இணைந்து பயணிக்கிற பிள்ளைகள் ஜெபமாலை சொல்ல வேண்டும். ஜெபமாலை சொல்லும் பொழுது நமது வாழ்க்கையில நிறைவான அதிசயங்களையும் அற்புதங்களையும் கடவுள் நிகழ்த்துவார். பரிசுத்த மாதாவை பற்றிய உண்மையான மரிய பக்தி என்ற புத்தகத்தில் மாதாவை பற்றிய பக்தியை பற்றி லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட், ஜெபமாலை பக்தியை பற்றி லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் என்ன சொல்றாருன்னா, உண்மையான மரிய பக்தி என்ற புத்தகத்தில் 8வது நம்பர்ல உலகத்தின் ஒரு எல்லை முதல் மறுகோடி வரை மரியத்தை புகழ்ந்து பாடுகிறார்கள். 9 குரூப் ஆஃப் சம்மனசுகள் நிரந்தரம் மரியே வாழ்க மரியே வாழ்க என்று புகழ்ந்து பாடுகிறார்கள். பிசாசுக்கள் கூட நல்ல மனதில்லாமல் இருந்தாலும் கூட மாதாவை பற்றி நினைக்கும் பொழுது மாதாவே வந்து அவர்கள் பயப்படுகிறார்கள். பிசாசுகள் கூட மாதாவே பயப்படுகிறது, அவருடைய தூய நாமத்தை புகழ்ந்து பாடுது. புனித பெனவென்சர் இதை பற்றி என்ன சொல்றாருன்னா, சகல சம்மனசுகளும் சகல விண்ணகவாசிகளும் பரிசுத்த மாதாவே அருள் நிறைந்தவளே தேவ அம்பிகையே தேவதாயே மரியாவே என்று இடைவிடாமல் புகழ்ந்து பாடுவதாக புனித பெனவென்சர் எடுத்து சொல்லுகிறார். மாதா நிரந்தரம் புகழ்ந்து பாடப்படுகிறாள். அவளை புகழ்ந்து பாடுவதற்காக திருச்சபை பயன்படுத்துகின்ற முக்கியமான இறைவார்த்தை என்பது அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற இறைவார்த்தை தான். இந்த இறைவார்த்தை மனிதன் சொன்ன இறைவார்த்தை கிடையாது. இந்த இறைவார்த்தை முதல் முறையாக சொன்னது கப்ரியேல் சம்மனசு தான். அப்ப இது சம்மனசருடைய வார்த்தை தான், சம்மனசின் பாடல் தான். மனித திட்டம் கிடையாது, மனித எண்ணம் கிடையாது, மனிதன் கண்டுபிடிச்ச ஜபம் கிடையாது. இது விண்ணகத்திலிருந்து கடவுள் கப்ரியேல் சம்மனசுக்கு சொல்லி கொடுத்த ஜபம். அப்ப இது சம்மனசோடைய தனிப்பட்ட ஜபம் கிடையாது, இது கடவுள் கொடுத்த ஜபம், கடவுள் கட்டளையிட்ட ஜபம். சம்மனசு வந்து மாதா கிட்ட வந்து அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று மட்டும் சொன்னார். அப்ப இந்த வார்த்தை எழுதியது, இந்த வார்த்தை சொல்லி கொடுத்தது 3 கடவுள் தான். அப்ப கடவுள் நமக்கு சொல்லி தந்த ஒரு உண்மையான விண்ணக பொக்கிஷந்தா அருள் நிறைந்த மரியே என்ற அந்த வாழ்த்து. அந்த வாழ்த்து கூறும் பொழுது சாத்தானுக்கு நிக்க முடியாது. அந்த வாழ்த்து சொல்லும் பொழுது விண்ணகத்திலிருந்து விண்ணக அதிசயங்கள், விண்ணக அற்புதங்கள், விண்ணக இறைமகன் நமது குடும்பத்திற்கு, நமது தேசத்திற்கு, திருச்சபைக்கு கடந்து வருவதற்கு அது காரணமாக மாறும். அதனால சகல கத்தோலிக்கர்களும் பரிசுத்த மாதாவே புகழ்ந்து பாடுகிறார்கள் இந்த மீட்பின் துவக்க வார்த்தைகள் பயன்படுத்தி. புனித அகஸ்டீனார் இந்த ஜபமாலையை பற்றி, அருள் நிறைந்த மரியே என்ற ஜபத்தை பற்றி, மாதாவை பற்றி இப்படி சொல்லுகிறார். விண்ணக படையின் தலைவராகிய புனித மிக்கேல் மாதாவின் சந்நிதியில கடந்து வந்து பணிவை அன்போடு தாட்சியோடு வேண்டுகிறாராம். அதாவது மிக்கேல் சம்மனசு மாதா கிட்ட வந்துட்டு கேட்கிறாரா, மாதாவின் பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்வதற்கு எனக்கு ஏதாவது கட்டளை கொடு, மாதாவின் ஊழியர்களுக்கு உதவி செய்வதற்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கொடு, ஒரு வாய்ப்பு கொடு என்று புனித மிக்கேல் சம்மனசு பரிசுத்த மாதாவிடம் பணிந்து நிற்பதாக புனித அகஸ்டீனார் சொல்லுகிறார். அகஸ்டீனார் சொல்றது தப்பா இருக்குமோ? தப்பாறதுக்கு ஒரு சான்ஸ் கிடையாது. அப்போ மாதாவோடு இணைந்து பயணிக்கிற மாதாவின் ஊழியர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு, அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு எனக்காவது ஏதாவது வாய்ப்பு கொடுத்தா பரவாயில்ல என்று மிக்கேல் சம்மனசு தாட்சியோடு மாதா முன்னாடி பணிந்து நிற்பதாக புனித அகஸ்டீனார் வெளிப்படுத்துகிறார். அப்போ மாதாவே அருள் நிறைந்த மரியே என்ற ஜபமாலை சொல்லி மாதாவோடு இணைந்து கடவுளை புகழ்ந்து பாடுகின்ற நபர்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும், அவர் நடத்துவார் என்பது
வந்து புனிதர்கள் நமக்காக சாட்சிப்படுத்துகின்ற விஷயமாக புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் 8வது நம்பர்ல நமக்கு எடுத்து சொல்லுகிறார். 9வது நம்பர்ல மரிய பக்தி என்ற புத்தகத்தில் 9வது நம்பர்ல எல்லா இடங்களிலும், எல்லா தேசங்களிலும், எல்லா ராஜ்யங்களிலும், எல்லா மறை மாவட்டங்களிலும் மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள், மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருப்பீடங்கள், மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆல்டர், திருப்பியில் நிறைவேற்றுகின்ற பீடங்கள், மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நபர்கள், நகரங்கள், நாடுகள், அப்ப எல்லா இடங்களிலும் லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 48வது இறைவார்த்தையில சொல்லப்பட்ட இறைவார்த்தை இந்த காலகட்டங்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவள் என்று புகழ்ந்து பாடுவார்கள். யார் தான் மாதாவை புகழ்ந்து பாடாதவங்க? புகழ்ந்து பாடாதவங்க ஒருத்தர் மட்டும்தான், அது சாத்தான் தான். லூக்கா நற்செய்தி 1வது அதாவது ஜெனசிஸ் தொடக்க நூல் 3:15 படி அவனுக்கு அவள் மீது பகைமை உண்டு. அதனால அவன் மட்டும்தான் மாதாவை பற்றி நல்லது சொல்ல மாட்டாங்க. மாதாவு மீது பகைமை இருக்கிறதுனால அவளை ஜெபமாலை சொல்லக்கூடாது, மாதாவை புகழ்ந்து பாடக்கூடாது, மாதாவுடன் இது பயணிக்க கூடாது. இயேசு ஆண்டவர் கூட சொல்றா, இதோ உன் தாய். புனிதர்கள் சொல்றா, மாதாவுடன் இது பயணித்துக்கொள். அப்போஸ்தலர் பணி 1:14 நாம் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் பணி 1:14 ஒரு சில பெண்களின் தலைமையில, பரிசுத்த மாதாவின் தலைமையில அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தனர், ஜெபித்தனர். அப்போ அவங்களை வந்து ஜெபத்திற்கு வழி நடத்தி சென்றது பரிசுத்த மாதா தான். அதுக்கான கட்டளை இயேசு ஆண்டவர் மாதா கொடுத்துறார். இதோ உன் தாய், இதோ உன் மகன், இது உன்னுடைய மகன் தான். இனி இந்த மகனுடைய தாயாக செயலாற்றி இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய இந்த இறை மக்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கஷ்டங்கள் வந்தால் இவளுக்கு தாயாக நிரூபிக்க வேண்டியது உன்னுடைய டியூட்டி தான் என்று இந்த டியூட்டி மாதாவு கொடுத்ததுனால திருச்சபையின் வாழ்க்கை பயணத்தில் நிரந்தரம் திருச்சபை வழி நடத்துவதற்கு, திருச்சபைக்கு தேவையான விண்ணக ஆசீர்வாதங்கள் பெற்று தருவது இவளுடைய டியூட்டியாக மாறியதுனால பரிசுத்த மாதாவுக்கு நம்ம விட்டு ஒருபோதும் நீங்க முடியாத அளவுக்கு அவ்வளவு உறவு தான் திருச்சபையின் மீது, கிறிஸ்துவின் மீது பரிசுத்த மாதாவுக்கு இருக்கிறது. அதனால எல்லா இடங்களிலும் பரிசுத்த மாதா புகழ்ந்து பாடப்படுகிறார் என்று புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் சொல்லுகிறார். அதனால லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் மறுபடியும் சொல்றாரு, பரிசுத்த ஆவியோடு இணைந்து நான் கட்டளையிடுகிறேன், நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். பரிசுத்த மாதா, நாம் அந்த அம்மாவை மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், அம்மாவோடு இணைந்து பயணிக்க வேண்டும். உண்மையில இயேசு ஆண்டவர் அறியப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம், இயேசு ஆண்டவருடைய நற்செய்தி இந்த உலகத்துல இன்னும் அதிகமாக அறிவிக்கப்படாமல் இருக்கிறது காரணம், மாதாவை பற்றி மாதா அறியப்படாமல் இருந்தால் மாதா பக்தி அதிகமாக திருச்சபையில உயரும் பொழுது, வளரும் பொழுது, மாதாவோடு இணைந்து பயணிக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவோட நற்செய்தி உலகமெங்கும் பரவுவதற்கு காரணமாக மாறும் என்று திருச்சபையினுடைய புனிதர்களுடைய சரித்திரம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஸ்பெயின் தேசத்தில் யாக்கோபு தன்னுடைய இயேசு ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில், ஸ்பெயினில் முதல் காலங்களில் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்த காலகட்டங்களில் ஒரு முன்னேற்றம் இல்லை. வாழ்க்கையில் நிறைய தடைகள், சொல்கிற வசனம் இறைவார்த்தை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டம், ஊழிய பாதையில் ரொம்ப துயரம். அந்த நேரங்களில் புனித யாக்கோபு மாதா கிட்ட ஜெபித்தாரா, மாதாவே என்னோட ஊழிய பாதையில் முன்னேற முடியலையே, ஆண்டவருடைய நற்செய்தி வல்லமையோடு எனக்கு அறிவிக்க முடியலையே என்று மாதாவினுடைய துணை தேடி ஜெபித்தனால மாதா வந்துட்டு புனிதா யாக்கோபுக்கு காட்சியளித்து அவனுடைய ஊழிய பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி ஸ்பெயின் தேசத்தில் பயங்கரமான வல்லமையோடு ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கிறதுக்கான அபிஷேகத்தை புனிதா திருத்துதராகிய யாக்கோபுக்கு பரிசுத்த மாதா வழங்கியதாக சரித்திரம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அப்போ நற்செய்தி இயேசு கிறிஸ்துவினுடைய இறை வார்த்தை
യേശു ക്രിസ്തുവിന്റെ തൂയ നാമം, യേശു ക്രിസ്തുവിനുടെ വല്ലമേ, യേശു ക്രിസ്തു இந்த மண்ணகத்தில் வழங்கிய மீட்பு மண்ணகத்திற்கு தெரிய வேண்டுமானால், எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் மாதா தெரியப்பட வேண்டும் என்பது லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு முக்கியமான மறையுண்மைதான். அதனால பரிசுத்த மாதாவோடு இணைந்து பயணிக்கிறவனுடைய வாழ்க்கையில எண்ணற்ற அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்வதற்கு அது காரணமாக மாறும். புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் மரிய பக்தி என்ற புத்தகத்தில் 14வது ஆர்டிக்கிள்ல ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்லுகிறார். பரிசுத்த சபையோடு சேர்ந்து நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன், பரிசுத்த சபையோடு இணைந்து நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், மீட்புக்காக மாதாவினுடைய தேவை இருக்கா? மீட்புக்காக மாதாவினுடைய தேவை இருக்கா? இல்லை என்றுதான் புனிதா லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் ஆர்டிகிள் நம்பர் 14 சொல்றாரு. அப்ப கடவுளால எல்லாம் கூடும், கடவுளால இந்த மண்ணகத்தை மீட்க கடவுளால கூடும். இந்த மண்ணுலகில எந்த மனிதனுடைய உதவி கடவுளுக்கு தேவையில்லை. அப்ப அதனால மாதாவினுடைய உதவி கடவுளுக்கு தேவையில்லை. இருந்தும் புனிதா லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் என்ன சொல்றாருன்னா, அவளுடைய உதவியே கடவுள் தேடினார். அப்போ உலகத்தை மீட்கிறதுக்கு கடவுளுக்கு சொந்த இஷ்டப்படி செயல்படலாம். அப்படி இருந்தும் கூட கடவுள் மாதாவினுடைய உதவி தேடினார். எப்படி தேடினார்? கெப்ரியேல் சம்மனஸ் வழியாக, மீட்பின் துவக்க இறை வார்த்தை வழியாக, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். அதாவது கடவுள் விண்ணகம் உன்னில் இருக்கிறார். அப்ப கிறிஸ்து யாரில் இருக்கிறார்? மாதாவில் இருக்கிறார். விண்ணகம் மாதாவோடு இணைக்கப்பட்டது. அப்ப விண்ணகம் இயேசு ஆண்டவர், பரிசுத்தாவி, தந்தையான இறைவன் அவளுடைய உதவி தேடினார் கெப்ரியேல் சம்மனஸ் வழியாக. அப்போ மீட்புக்காக யாரோட உதவி தேவையில்லை. அப்படி இருந்தும் கூட மாதாவின் சந்நிதியில கெப்ரியேல் சம்மனஸ் உதவி தேடி இந்த இறை வார்த்தை சொன்னார். அப்ப இந்த இறை வார்த்தைக்கு, விண்ணகத்தினுடைய விண்ணப்பத்திற்கு உனக்கு சம்மதமா என்ற அந்த விண்ணப்பத்திற்கு செவிமடுத்து, இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று அர்ப்பணித்ததனால விண்ணக அதிசயம் அவளில் நிகழ்ந்தது. அப்போ விண்ணகத்தின் இறைவார்த்தைக்கு, விண்ணகத்தில் இருந்து வழங்கப்படுகின்ற இறைவார்த்தைக்கு நீ செவிமடுத்து உன்னோட நெஞ்சை அர்ப்பணித்தால், உன்னோட உடலை அர்ப்பணித்தால், உன்னோட உள்ளத்தை அர்ப்பணித்தால் உன்னுடைய வாழ்க்கையில அதிசயம் நிகழும். உன்னோட உடல்ல இறைவார்த்தை கடந்து வரும். நீ இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறவனாக மாறும். அப்போ ஒரு சாதா மனிதன் தன்னுடைய நெஞ்ச, தன்னோட உடலை, தன்னோட உள்ளத்தை கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, இதோ ஆண்டவரின் அடிமை என்று அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை, உயிருள்ள வார்த்தை உன்னில் உருவாகும். அப்போ மாதா என்ற அந்த தாயை கருவியாக பயன்படுத்த கடவுள் திட்டமிட்டார், திருவுளம் கொண்டார். கடவுள திருவுளத்தை மாற்ற யாருக்கு அது முடியுமா? அதனால அவளை கடவுள் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்தனால நாம் அவளை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் சொல்ற நியாயம். பிலிப்பி திருமுகத்தில் 2வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஏன் உயர்த்தப்பட்டார், இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுவதற்கு என்ன காரணம் என்று பிலிப்பி திருமுகம் 2வது அதிகாரம் 6 11 முடிய இறைவசனங்களில் நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 11 முடிய இறைவசனங்களில், அதாவது இயேசு ஆண்டவர் சிலுவை சாவும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தினார். சிலுவையில் சாவும் அளவுக்கு கடவுள் விண்ணக அரியணையில் அமர்ந்திருக்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய காரியமாக கருதாமல் தன்னையே தாழ்த்தினார். அடிமையின் உருவத்தை ஏற்றுக்கொண்டார். சிலுவை சாவும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார், பிலாத்துக்கு கீழ்ப்படிந்தார், மண்ணகத்தில் இருக்கிற அத்தனை மனிதருக்கு கீழ்ப்படிந்தார், தன்னையே தாழ்த்தினார், அடிமையின் உருவை ஏற்றுக்கொண்டார். ஆதலால்
அவன் தன்னையே தாழ்த்தியதனால, அவன் சிலுவையில உயிர் விட்டதனால, அவன் தன்னோட உடலை காயங்களுக்கு அர்ப்பணித்ததனால அவனே கடவுள் உயர்த்தினார். அப்போ யாராவது கடவுளின் வார்த்தைக்கு ஏற்றார் போல தன்னையே தாழ்த்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படணும்ல. பிலிப்பி திருமகன் 2வது அதிகாரம் 6-11 இறைவார்த்தை வழியாக நாம் தியானிக்கும் பொழுது ஒருத்தர் இறை வார்த்தைக்கு அடிமையாக தன்னையே அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அவள் உயர்த்தப்பட வேண்டும். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் கடவுள் இயேசு கிறிஸ்துக்கு வழங்குவதற்கு காரணம் அவன் தன்னையே தாழ்த்தினார். அப்போ மாதா கிறிஸ்துவோடு இணைத்து அவள் தன்னையே தாழ்த்தினாள். கிறிஸ்துவுக்காக தன்னையே தாழ்த்தினாள். அவனுடைய இயேசுவினுடைய சிலுவை பயணத்திலே பங்கு சேர்ந்தாள். இறைமகனே கருத்தாங்கினாள், சுமந்து நடந்தாள், பெற்றெடுத்தாள். 30 வருடம் ரகசிய வாழ்க்கை வாழ்ந்தார். பிறகு அவனை நற்செய்தி பணிக்கு அனுப்பிய பிறகு அவள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தாள். பிறகு சிலுவை சுமந்து போகையில அவளோடு இணைந்து பயணித்தார். அதனால இறை வார்த்தைக்காக பரிசுத்த மாதா அடிமையாக மாறினார். இறை வார்த்தைக்காக பரிசுத்த மாதா தன்னை அர்ப்பணித்தார். ஆதலால் இறை வார்த்தை அவளை உயர்த்தியது. இறை வார்த்தையினாலே அவள் உயர்த்தப்பட்டாள். இறை வார்த்தையினாலே அவள் மகிமை அடைந்தாள். ஆதலால் மீட்பின் துவக்க வார்த்தை அருள் நிறைந்த மரியை வாழ்த்து வாழ்க என்ற வார்த்தை. இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தை மாதாவில் உருவானாள். மாதாவில் உருவானதினாலே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வழங்க அவளால் முடிஞ்சிச்சு. அப்போ நீ இந்த இறை வார்த்தை மறுபடியும் சொல்லும் பொழுது என்ன ஆகும்? விண்ணில் இருக்கிற இயேசு கிறிஸ்து மாதாவில் இறங்கி வந்தது போல உன்னுடைய உள்ளில, உன்னுடைய நெஞ்சில, உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்தில, உன்னுடைய அனுதின வாழ்க்கை பயணத்தில் அவர் கடந்து வருவார். அப்ப இது புனிதர்கள் நிரந்தரமாக உணவாக உண்ட உணவுதான் அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபம். அது நிரந்தரமாக ஜெபிக்கும் பொழுது அதிசயங்களும் அற்புதங்களும் நமது வாழ்க்கையில நடப்பதற்கு காரணமாக மாறும். இதனால புனித அகஸ்டீனார் பரிசுத்த மாதாவை பற்றி இப்படி சொல்றாரு: கடவுளின் மகனை பெற்றுக்கொள்ள இந்த உலகத்திற்கு தகுதி இல்லாமல் இருந்துருச்சு. கடவுளின் மகனே பெற்றுக்கொள்ள இந்த உலகத்திற்கு தகுதி இல்லை. ஆதலால் கடவுள் தன் மகனே மரியாவுக்கு வழங்கினார். நேரடியாக அதாவது இன்டர்மீடியரி இல்லாமல் கடவுள் ஆகிய இயேசு கிறிஸ்துவை மண்ணகத்திற்கு பெற்றுக்கொள்ள மண்ணகத்திற்கு தகுதி இல்லை, புண்ணியம் இல்லை. அதனால விண்ணகம் என்ன செஞ்சிருச்சு? இந்த இறை மகனே அவளுக்கு வழங்கினார். அவள் இந்த இறை மகனே மண்ணுக்கு வழங்கினார். இதுதான் புனித அகஸ்டீனார் மரியம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை மண்ணுக்கு வழங்கினார். மரியம் இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்திற்கு மீட்பெற பெற்றிருந்திருக்க முடியாது. இது புனித அகஸ்டீனாருடைய கருத்து தான். மரியம் என்ற நபர் இல்லாமல் இருந்தா இந்த உலகத்திற்கு மீட்பெற பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாமல் இருந்திருக்கும். அதனால பரிசுத்த மாதா இறைமகனே தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு நமக்கு பரிசாக வழங்கியது போல அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தை நிரந்தரம் ஜெபித்து 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 நமது குடும்பம், நமது தனிப்பட்ட வாழ்க்கை இறைமகன் இயேசு கிறிஸ்துவினால் நிரப்ப பெற்று நாம் நற்செய்தியின் பணியாளர்களாக, தூதுவர்களாக மாறணும். அதற்காக நாம் ஜெபிப்போம், கரங்களை கும்பிடுவோம். மாதாவின்
மாசற்ற இதற்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஆராதனைக்கு உரியவரே, அகிலமும் படைத்த ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆராதனைக்கு உரியவரே, அகிலமும் படைத்த ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆராதனை 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 உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கே. மாதாவே, எங்களையும் எங்கள் தியான இல்லத்தையும் ஊழியங்களையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து இணைந்து நாங்கள் வேண்டுகின்றோம். விண்ணுகளில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தையும் தியான இல்லத்தில் பணி செய்கின்ற அருட்தந்தையர்களையும் அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு கார்மேல் தியான இல்லத்தில் பணி செய்கின்ற எல்லா ஊழியக்காரர்களையும் ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற 2 உள்ளிருப்பு தியானங்களை அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியானாசிரமத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பொருளாதார நெருக்கடிகளால் வாடுகின்ற குடும்பங்களே, தொழிலில்லாமல் கஷ்டப்படுகின்ற வாலிப மக்களே, கடன் தொல்லையில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அன்னை வழியாக அவர்கள் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும்
வேண்டிக்கொள்ளும். ஆமேன். எல்லா கத்தோலிக்க குடும்பங்களையும் பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்றீதிக்கு அர்ப்பணித்து அன்னையின் பிரசன்னம் பாதுகாப்பும் அந்த குடும்பங்களில் கடந்து வர, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். பலவிதமான உடல் வியாதிகளினால் கவலைப்படுகின்ற எல்லா நோயாளிகளையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். பலிபீடத்துக்கு முன்னாடி எழுதி வைக்கப்பட்டுள்ள எல்லா ஜப கருத்துக்களையும், எங்களுடைய ஜப உதவியை கேட்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும், அவர்கள ஜப விண்ணப்பங்களையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தர்மபுரி மறை மாவட்டத்தையும் இந்த மறை மாவட்டத்தை அன்போடு வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆயர் லாரன்ஸ் பயஸையும், ஆயரோடு இணைந்து இந்த மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற எல்லா மறை மாவட்ட குருக்களையும் கத்தோலிக்க நிறுவனங்களையும் பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பரிசுத்த மாதா வழியாக கடந்த காலங்களில் நற்கருணை ஆண்டவர் நம் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, நமது குடும்ப வாழ்க்கையில, தியான இல்லத்தின் சரித்திரத்தில பொழிந்த எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்கு, அருள்வரங்களுக்கு அன்னை வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை கும்பிடுவோம். ஒரு நிமிடம் மௌனமாக தனிப்பட்ட நம்முடைய கருத்துக்கள், நமது தேவைகள், நமது குடும்பங்கள், நமது பிள்ளைகள், நமது வாழ்க்கை துணை அனைவரையும் அன்னை வழியாக இயேசுவின் திறக்கப்பட்ட திரு இருதயத்துக்கு அர்ப்பணித்து ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றோ
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் முதுமீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இரண்டு கரங்களும் நற்கருணை ஆண்டவருக்கு நேராக நீட்டி வாய்க்குரல் திறந்து ஒன்று சேர்ந்து எல்லாம் ஒப்பு கொடுத்து இயேசுவே இயேசுவே என்று ஸ்துதிப்போமா? இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் சமர்ப்பித்து ஜெபிப்போமா, ஸ்துதிப்போமா? ஹalleluya 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 ஹalleluya. ஓ தெய்வமே,